மைண்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஹேபிட்ஸ். இன்றைக்கி பேச போகிற டாபிக் மைண்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஹேபிட்ஸ். இது என்னடா மைண்ட்ஃபுல் ஹேபிட்? ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் ஹேபிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. நம்ம எதெல்லாம் ஹேபிட் நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம மைண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஹேபிட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மைண்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஹேபிட்ஸ். கணவன் மனைவி உறவுக்குள்ளே நமக்குள்ளேயும் சரி, நம்ம பார்ட்னருக்கும் சரி, என்னென்ன ஹேபிட்ஸ் நம்ம காமனாக இருக்கணும், எந்தெந்த ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது, அதை பற்றின பாட்காஸ்ட் தான் இது. வாங்க டீட்டெயிலாக இந்த பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மைண்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட்ஃபுல் அப்படின்னா என்ன? நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம எப்போவுமே நம்ம மனசில் என்ன தோணுதோ அதைப்படி தான் நம்ம செய்யணும். மற்றவங்க கேட்குறதப்படி கேட்டு நடந்தோன்னா நம்ம லைஃப் நல்லாவே இருக்காது. அவங்க சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நம்ம லைஃப் நமக்கான லைஃப். அதில் யாருக்கும் எதை பற்றியும் எந்த இதையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம லைஃப்பில் எது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் யாரும் கருத்து சொல்லணும்னு தேவையும் இல்லை, அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு நம்ம நடந்துக்கணும்னு அவசியமும் இல்லை. அதே மாதிரி தான் மைண்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க. பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு மனசார பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைங்கிறதே தெரியாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சண்டை போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகிட்டிங்கனாலே உங்களோட பிரச்சனை, உங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையே ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கோங்களேன். இதுதான் மைண்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அதில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு லெசனாக இந்த ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்களேன். நான் பெருசா நீ பெருசா, ஈகோ அதெல்லாம் வேண்டாம். எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா விட்டு கொடுத்து போனால் தப்பே இல்லை. பார்ட்னர் தான் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லை, நம்ம விட்டு கொடுத்து போனால் பார்ட்னரும் நமக்காக விட்டு கொடுப்பாங்க.